தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 13. மூச்சுவிடு. முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருந்தான். பிரம்மாண்டமான அந்த பாலைவனத்தில் தனிமை அவனை ஆட்கொண்டு வதைத்தது. ஒரே ஒரு நிறத்தை மட்டும் வெறுத்து அந்த நிறம் இல்லாத பாலைவனத்தில் பிரயாணித்துக் கொண்டிருந்த மந்திரவாதி அவனில்லாமல் தவித்த அந்நிறத்தின் தனிமையை தன்னுடையது என்று அனுபவித்துக் கொண்டிருந்தான். பிரபஞ்சத்தின் அத்தனை நட்சத்திரங்களின் மீதும் அவனுக்கு காமம் இருந்தது. அவன் நாவில் நினைத்தாலே ஊறிய அத்தனை சுவைகளின் மீதும் நீங்காத காமம் இருந்தது. அவன் தொட்டு வருடி பட்டு பழகிய அத்தனை பொருட்களின் மீதும் அவனுக்கு உயிர் பற்றுக்கு நிகரான காமம் இருந்தது. ஒரு நிறத்திலிருந்து விலகியவன் காமத்திலிருந்தே நீங்கிவிட்டான் என்று அவனது ஆன்மா அவனை குத்தி காட்டிய போது வேறொரு ஜீவன் கண்ணில் படாமல் நாட்கணக்கில் உழல வேண்டிய சூழ்நிலையில் மனமழுந்தி ஊதுவாத்தியமாக முழங்கிக் கொண்டிருந்த பாலைவன காற்றை பிடித்து திருகி ஒரு ஜீவனை ஏற்படுத்தினான். மனித உருவத்தின் தோராயத்தை தேடிய அந்த வாயு பிராணி திடீரென உயிர் கொண்டதில் பதறி மணற்புயலாக மாறியது. அங்கிருக்கும் மணலையெல்லாம் அள்ளி ஒரு முழு சமுதாயம் போல் பிம்பங்கள், கட்டிடங்கள், மனிதர்கள், குதிரைகள், ஆறுகள், மலைகள், காடுகள், தொழில்கள், சடங்குகள் இவ்வனைத்தையும் மணலால் திரித்து பார்த்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டே யாதொரு சஞ்சலமும் இன்றி நடந்து கொண்டிருந்தான் மந்திரவாதி. தன் பதற்றமெல்லாம் அடங்கி இறுதியில் ஓர் அழகான இளம்பெண் வடிவம் கொண்டு அந்த மணல் தோற்றம் அவன் அருகில் வந்து நின்றது. அதன் மேல் தூசியை ஊதுவதைப் போல் மந்திரவாதி ஊதினான். மண் துகள்கள் சலனப்பட்டு பறந்தும் அமர்ந்தும் மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணின் அழகை கூட்டின. அவளை அவன் மூச்சுவிடு என்று ஆணையிட்டான். நீரூற்றை கண்டுபிடிக்கும் வித்தையை கற்றுக்கொள்ளப் போவதாக அவளிடம் அந்த பாலைவனத்தில் கூறினான். அவனது வார்த்தைகளை கேட்ட நொடியில் அவளது கண்களுக்குள் நம்பிக்கையின் பிறை கருவெளியின் இருட்டை எதிர்த்ததால் நட்சத்திரங்கள் நிறைந்தன. பாலைவனத்தை கடக்கும் வரை மந்திரவாதி பிறையின் நாட்கணக்கில் லயித்திருந்தான். அத்தியாயம் 13 நிறைவடைந்தது.